ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பால் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே பால் கேக் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஸ்வீட்டுன்னு சொல்லலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. பால் வந்து 1 லிட்டர் எடுத்துருக்கேங்க. ஃபுல் க்ரீம் மில்க்னு எடுத்துட்டேங்க. அதாவது திக்னஸான பாலாக நான் எடுத்துக்கிட்டேன். மாட்டுப்பால் இருந்தால் தண்ணி ஊற்றாத 1 லிட்டர் எடுத்துக்கலாம். எங்களுக்கு மாட்டுப்பால் இங்கே கிடைக்காதுங்க. அதனால் வந்து நான் பாக்கெட் பால் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டேன். 1 லிட்டர் பாலுக்குங்க 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை. 1/2 லிட்டர் எடுத்தோன்னா 50 கிராமுங்க. 1 லிட்டருக்கு 100 கிராம் அந்த கணக்கில் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ லெமனுங்க, பாதி லெமன் விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்குறோம். ஏலக்காய் தூளுங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க. எனக்கு நெய் பிடிக்கும், அதனால நான் சேர்த்திக்கிறேன். இது கட்டாயம் இல்லை. 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கிறலாங்க. நல்லா கெட்டியான பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்படி அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்து நம்ம பால் ஊற்றிக்கிறலாங்க. எடுத்து வச்சுருக்கிற பாலை நம்ம சேர்த்திக்கிறலாம். நல்லா பால் காஞ்சி வரணுங்க. 2வது பாக்கெட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம். மாட்டுப்பால் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குங்க. எங்களுக்கு இங்கே எங்கள் ஊரில் வந்து மாட்டுப்பால் அவ்வளோவா கிடைக்காது. இருந்தாலும் தண்ணியாக வரும். அதுக்காகத்தான் நான் பாக்கெட் பால் வாங்கிக்கிட்டேன். திக்னஸ் இருக்காதுங்க எங்களுக்கு, அதனால தான் நான் பாக்கெட் பால் எடுத்துக்கிட்டேன். பாக்கெட் பால் எடுத்தால் ஃபுல் க்ரீம் மில்கை பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா திக்னஸ் கொடுக்கக்கூடிய பாலை பார்த்து வாங்கி எடுத்துக்கிறலாங்க. இப்போ பால் நல்லா காஞ்சி வரட்டுங்க. நம்ம அடிக்கடி கிளறி கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றாத சேர்த்தி இருக்கிறோம். அதனால் அடி பிடிச்சிரும். கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ பால் பாருங்கள் நல்லா காஞ்சி வந்துட்டுருக்கு. இதை நல்லா கிளறி கொடுத்துக்கிறலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம காய வச்சுக்கிறலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பால் நல்லா காஞ்சி வரட்டுங்க. இந்த 1 லிட்டர் பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவு ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்துட்டுருக்குது. மேலே நுரைச்சி பொங்கி வந்துட்டுருக்கு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறப்ப நல்லா அந்த பால் ஆடை, அதாவது பால் ஏடும்பாக நாங்கள் ஆடைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆடை கட்டி வரப்போ வந்து நம்ம அப்படியே எடுத்து விட்டுட்டே இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டேங்க கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த பால் ஆடை வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கணும். நேரம் ஆக ஆக நமக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நமக்கு நல்லா அப்படியே பால் ஆடை கட்டி வருங்க. அதாவது ஏடும் போல் அது மாதிரி நல்லா ஆடை கட்டி வரும். நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. 1/4 லிட்டர் வர்ற வரைக்கும் கிளறி கொடுக்கணும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நமக்கு குறைஞ்சது ஒரு 40 to 45 நிமிஷம் ஆகுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஆடை கட்டி வந்துட்டுருக்குது. நல்லா அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருக்கலாங்க. அந்த ஆடைகள்லாம் எடுத்து அந்த பாலோடு சேர்த்தி விட்டுறணும். ஏன்னா சைடில் பிடிச்சிக்கிறோம். அதுக்காகத்தான் அடிக்கடி எடுத்து இப்படி கிளறி அந்த பாலோடு கலந்து விட்டுறணும். அந்த பாலையிட இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் வேலையை பார்க்காத நம்ம பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஹெல்த்லியாக நம்ம வீட்டிலையே பால் கேக், பால் ஸ்வீட் பண்ணலாம். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த பால் ஆடை கட்டி வந்துட்டுருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே வர்றோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டே வருவோம். இது பால் வந்து நல்லா வற்றி வரட்டும். இப்போ நம்ம 1 லிட்டருக்கு வந்து 1/4 லிட்டர் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா சுண்டாக காய்ச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா அந்த பாலோட கலரே மாறி வரும் பாருங்கள். லைட் எல்லோ மாதிரி அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்குது. அப்படியே ஆடை கட்டி வந்துகிட்டே இருக்குதா. நம்ம மறுபடியும் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் நல்லா எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா அந்த பால் ஏடாகுது பாருங்கள் ஆடை. இது அப்படியே மறுபடியும் நம்ம அப்படியே கலந்து அந்த பாலோட சேர்த்தி விட்டுறணும். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. நல்லா கலந்து கொடுக்க தான் நமக்கு பால் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகும். இதை அந்த ஆடை மட்டும் சைடில் ஒட்ட விட்டோன்னா அப்படியே சைட்லேயே பிடிச்சிக்கும். நம்ம எடுத்து அந்த பாலோடு கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. இப்படி கலந்து கொடுக்க வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகி வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக வருது. கலர் மாறி வருது பாருங்கள். அந்த லைட் எல்லோ மாதிரி வருது பாருங்கள் பால் ஆடை ஃபுல்லாக.
அதெல்லாம் நல்லா நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு பாலில் கலந்து விட்டுறணும் அந்த பால் அடைகளை. இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு பால். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா லெமனை சேர்த்திக்கிறலாம். 1/4 லிட்டர் அளவு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லெமன் சேர்த்திக்கிறோம். அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு தாங்க சேர்த்திக்கிறணும். விதையோடு இருந்தால் கசப்புத்தன்மை ஆயிரும். அந்த விதை இருந்தால் ஃபஸ்ட்டு சுத்தமாக நீக்கி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் தான் சேர்த்திக்கிறணும். இல்லை லெமன் வேண்டாம் எங்களுக்கு பிடிக்காதுன்னா வினிகர் இருந்தால் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நான் லெமன் தாங்க சேர்த்திக்கிருவேன். அந்த பால் கேக்கு நல்லாயிருக்கும். புளிப்புத்தன்மையெல்லாம் நமக்கு இருக்காது. நம்ம நல்லா காய வைக்கிறதுனால அந்த புளிப்புத்தன்மையெல்லாம் வராது நமக்கு. அந்த விதையை மட்டும் நீக்கி நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாங்க. நல்லா ஒரு திக்னஸாக வரணும். அந்தளவுக்கு நம்ம கிளறி கொடுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்துட்டுருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்ல திக்னஸ் கொடுக்குங்க. அந்தளவுக்கு நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கணும். கைவிடாத மட்டும் கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கிறோம். இது நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கினா கூட பழசெல்லாம் இருக்கும். இது நம்ம வீட்டிலே பண்ணுறப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நமக்கு பால் கேக் ரெடி ஆகுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகி வருது. அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இன்னும் நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாம். இதை பால் ஸ்வீட்டுன்னு தாங்க எங்கள் பக்கம்லாம் சொல்லுவோம். எங்கள் ஊர் பக்கம் சில பக்கம் பால் கேக்குன்றாங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா 100 கிராம் சர்க்கரைங்க. 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் தான். இது கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப இனிப்பாக இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்காது. சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். 100 கிராம் சர்க்கரையை சேர்த்திக்கிறோம். இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. இந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமும் நமக்கு தண்ணி விட்ட மாதிரி தான் வரும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்திக்கிறலாங்க. இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் இலக்கி வருது பாருங்கள். அதாவது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும். சர்க்கரை சேர்த்தோம்னாலே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வந்து தான் மறுபடியும் நமக்கு கெட்டியாகுங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து கொடுக்கலாம். எப்படி எல்லோ கலர் வந்துருச்சு பாருங்கள், லைட் எல்லோ மாதிரி. இதை நம்ம கை விடாத மட்டும் நல்லா கிளறி கொடுக்கலாங்க. இப்போ பாருங்கள் தண்ணி விட்டு வருதா, நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால தான் இப்படி தண்ணி விட்டு வருது. மறுபடியும் நம்ம நல்லா இழுத்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணுங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம நெய் வச்சுருந்தோங்க. நெய் வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்திருந்தேன். நான் சேர்த்திக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான். பிடிக்காதுன்னா வேண்டாங்க. எனக்கு பிடிக்குன்றதுனால நான் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் கட்டாயம் இல்லைங்க சேர்க்கணுன்னு. இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். நல்லா இதெல்லாம் திரண்டு வர அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துடலாம். இப்போயே நமக்கு நல்லா திக்னஸ் வந்துருச்சு. இதை நல்லா கிளறி கொடுத்துக்கிறலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வர்ற மாதிரி வந்துட்டுருக்குது. சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். பால் கேக் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. நல்லா கிளறி மட்டும் கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்கள். எல்லாம் திரண்டு வந்துருச்சு பாருங்கள் ஒரே பக்கமாக. அந்தளவுக்கு இப்போ நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு பால் கேக்கு, பால் ஸ்வீட்டு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறி கொடுத்துக்கலாம். இதை ஸ்டவ்வில் இருந்து அப்படியே தனியாக எடுத்துக்கலாங்க. தனியாக எடுத்துட்டோம். இப்போ நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இதில் நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் பிடிக்காதவங்க வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்து அந்த டப்பாவில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் இல்லை ட்ரே வச்சுருந்தீங்கன்னா ட்ரேயில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு ஸ்வீட் பாக்ஸ்லேயே தான் இதை சேர்த்திக்கிறேன். நெய் தடவி நல்லா இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் ஸ்வீட் எடுத்து இந்த டப்பாவில் அழுத்தி எடுத்துக்கிட்டேங்க. இது எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு நம்ம சமப்படுத்திக்கலாம். ஒரு நெய் தடவின ஸ்பூனால் அப்படி அழுத்தி கொடுத்துனோன்னா எல்லா பக்கமும் ஒரே சமமாக வந்துடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கிறலாம். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆறணும் அந்த சூடெல்லாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு பால் கேக் ரெடி ஆயிடுச்சு. பால் ஸ்வீட்டுங்களாம் பால் கேக்குங்களாம் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்களா. இது சூப்பராக நமக்கு பால் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்பூன் எடுத்துடலாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஆகட்டும். 1/2 அன் ஹவர் ஆச்சுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி 1 ஹவர் ஆச்சுங்க. இதை எடுத்து ஒரு கத்தியில் வந்து லைட்டாக எடுத்து விட்டுக்கலாங்க. அந்த கார்னர் சைடு தான் நம்ம மெயினாக நல்லா எடுத்து விடணும். நெய் போட்டதுனால நமக்கு ஒட்டாததாக வரும். இருந்தாலும் நம்ம அந்த கார்னர் சைடெல்லாம் அங்கே பாருங்கள் ஒட்டாத வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும். நம்ம கார்னர் சைடு நல்லா எடுத்து விட்டு
இதை இது பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு பால் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. டப்பாவில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நெய் பிடிக்காதவங்க வாசனை இல்லாத எண்ணெயை போட்டு இந்த பால் கேக் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. கத்தியிலையும் நெய் தடவிட்டு இதை பீஸ் போட்டுக்கிறலாங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்தமாரி நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பீஸ் போட்டுட்ருக்கோம். சூப்பராக ஹெல்த்லியான பால் கேக் வந்து நமக்கு பால் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிட்றப்ப இன்னும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம கையால் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக பால் கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நெய் மட்டும்தாங்க ஆப்ஷனல். வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேண்டானா விட்டுருங்க. அது கட்டாயம் இல்லை. நெய் சேர்க்குறது அவ்வளோ ஒரு கட்டாயம் இல்லைங்க. நான் வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால சேர்த்திக்கிட்டேன். இதை மறுபடியும் குறுக்க வாக்கில் ஒரு பீஸ் போட்டுக்கலாங்க, நடுவில் ஒரு பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 பீஸ் ஆட்டம் நமக்கு கிடச்சிருச்சு. இது ஒரு 300 கிராம் பக்கம் இருக்குங்க. நமக்கு 1 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு 300 கிராம் அளவு நமக்கு பால் கேக் வந்து ரெடி ஆகிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ சூப்பராக பால் கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான பால் கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.